கிசல்ரா மற்றும் ரங்கராஜ் அவங்க 2 பேருடைய நிறைய விஷயங்களை வந்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. நீங்களும் அதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லியிருந்தீங்க. அதுலேருந்து பல கேள்விகள் வந்திருந்தது. உங்களுடைய காணொளியில வந்து ஸ்ருதி அவர்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி தான், ஐ மீன் அவங்க சைடில் இருக்கக்கூடிய நியாயங்கள் என்னங்கிறத நீங்க பேசியிருந்தீங்க. அதே சமயம் ஒன்ஸ் நீங்க ஒரு பொதுவெளியில உங்களுடைய விஷயத்தை கொண்டு வருவோம். இது எல்லாருமே ஒரு கியூரியாசிட்டி. இதனால வந்து அவங்க குடும்பத்தை, அவங்கவங்க தனிப்பட்ட வாழ்க்கையை இது கூட மிக்ஸ் பண்ணி பார்ப்பாங்க, மெர்ஜ் பண்ணி பார்ப்பாங்க. மேபி தனியா வாழ்கிற பெண்கள் வந்து இப்படி ஒரு ஆண் அப்ரோச் பண்ணும்போது அவங்க அதோட மெர்ஜ் பண்ணி பார்ப்பாங்க. இல்ல திருமணமாயி ஒரு மனைவி சரியில்லைங்கிற ஆணுக்கு இன்னொரு துணை கொடுக்கும்போது அவங்க மெர்ஜ் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல்லாயிரப்பட்ட குடும்பங்கள் இருக்குது. அவங்களுக்கு தான் நம்ம வந்து இது மூலமா ஒரு சில செய்திகள் வந்து நம்ம சொல்றோம். ஏன்னா இது தப்பான ஆளுக்கு வந்து நீதி கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், அப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு குளிருட்டு போயிடும். ஓ, நம்ம பொண்டாட்டி வச்சுட்டு இன்னொருத்திக்கு நம்ம தாலி கட்டலாம், கரு கொடுக்கலாம், வெளியே வந்துடலாம். நான் வந்து டிவோர்ஸ் வாங்காத ஒரு ஆணோட உறவு வச்சுக்கலாம், நான் வந்து ஒரு ஜெயிக்கலாம் அப்படிங்கும்போது எல்லாருக்கும் இது ஒரு தவறான உதாரணமா இருக்கு. அதனால தான் நம்மள மாதிரி பொது மனிதர்கள் வந்து இது பொது மேடையில் நம்ம விவாதிக்கிறோம்.